சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பானது அதிகரித்து வருவதாக தற்போது அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது சென்னை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா. சென்னையில் எத்தனை பேருக்கு இப்போது டெங்கு பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது? சுகாதாரத்துறை சார்பில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக இந்த ஏடிஸ் வகை கொசுக்களால் பரப்பப்படக்கூடிய இந்த டெங்கு காய்ச்சலினுடைய தாக்கம் என்பது சென்னையில் அதிகரித்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் சுமார் 50 பேர் இந்த டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்படுவதாக சுகாதாரத்துறை தரப்பிலிருந்து தகவலாக வெளிவந்திருக்கிறது. இந்த டெங்கு காய்ச்சல் பாதிக்கப்படுவோர் தொடர்ந்து அவர்களுக்கான காய்ச்சல், உடல் வலி, மூட்டு வலி போன்றவை தொடர்ந்து இருக்கும். 3 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து இருக்கும்போது அவர்கள் உடனடியாக மருத்துவர்களை அணுகாவிட்டால் அவர்களுக்கான பாதிப்பு உயிருக்கே ஆபத்து ஏற்படக்கூடிய வகையில் இருக்கும் என்று மருத்துவர்கள் தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஏடிஸ் வகை கொசுக்கள் சுமார் 3 வாரங்கள் வரை உயிர் வாழக்கூடிய ஒரு கொசுக்களாக இருப்பதாகவும், ஒருவரை கடித்துவிட்டு மற்றவரை கடிக்கும் போது இந்த டெங்கு காய்ச்சல் அதிகம் பரவக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்றும் சுகாதாரத்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பருவமழை காலங்களிலேயே இது போன்ற ஏடிஸ் வகை கொசுக்கள் மூலமாக பரவக்கூடிய இந்த டெங்கு காய்ச்சல் என்பது அதிகரிக்கக்கூடும். ஆனால் தமிழகத்தில் பரவலாக அங்கே மழை விட்டுவிட்டு பெய்யக்கூடிய ஒரு நிலையில ஒரு சீரான சமநிலை இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினாலேயே இது போன்ற டெங்கு காய்ச்சலினுடைய பரவல் என்பது அங்கே அதிகரித்து வரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. சென்னையில் நாளொன்றுக்கு 50க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதாகவும் தகவல் வெளியாக இருக்கின்றன. இந்த ஆண்டு இதுவரை 7500க்கும் மேற்பட்டோர் இந்த டெங்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், ஒருவர் இந்த டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்திருப்பதாக ஏற்கனவே சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இது மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு நோயாகவே பார்க்கப்படுகின்றது. கடந்த காலங்களில் டெங்கு காய்ச்சல் மிகப்பெரிய ஒரு பேரழிவு எல்லாம் ஏற்படுத்திய வரலாறுகள் இருக்கின்றன. எனவே இந்த பருவமழைக்கு முன்பாக டெங்கு காய்ச்சலை தடுக்கக்கூடிய பணிகளில் மாநகராட்சி முழுமையாக ஈடுபட வேண்டும் என்ற ஒரு அறிவுரையும் கோரிக்கையும் தொடர்ந்து எழுந்து வரக்கூடிய நிலையில இந்த டெங்கு காய்ச்சல் பரவல் என்பது தற்போது சென்னையில் வேகமாக பரவி வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. திவ்யா, விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.